லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தேன்னா நம்மளும் 10ஓட 11 ஆயிருவோம். நாளைக்கு விடியறதுக்குள்ள இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டிடலாம். போச்சு. அப்பா வச்ச ஐஸ்ல அம்மா நல்லா உருகிட்டாங்க போலயே. சும்மா என்னடா நீ காலையில இருந்து எங்களை வம்பிழுக்கிறதே வேலையா வச்சிருக்க? போங்கடா அப்படி. டேய் யாராது என் முன்னாடி கிண்டல் பண்றவன்? அப்பா அப்பா போதும். உங்க புருஷன் பொண்டாட்டி லவ்ஸுக்கு இப்ப நாங்க தான் கிடைச்சோமா? ஆளை விடுங்க. என்னமா இது ஸ்வீட்ஸா? அப்பா என்னப்பா? மருதாணி உங்களுக்கும் சேர்த்துதான் அரைச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு வேண்டாம். அத்தை நீங்க கை காட்டுறீங்களா? நான் உங்களுக்கு வச்சு விடுறேன். இருமா. எங்க என்னங்க? என் பொண்டாட்டிக்கு நான் தான் வச்சு விடுறேன். அப்பா அது கொடுமா. மாமா பாத்து, உங்களுக்கு இது 60வது கல்யாணம். ஞாபகம் இருக்கட்டும். ஏதோ நேத்துதான் அக்காவை பார்த்த மாதிரி ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க. ஆமா ஆமா ஆமா. ஏய் கொஞ்சம் சும்மா ரெடி. நீங்க வச்சு விடுங்க. கண்ணி கனியே உன்னை கைவிட மாட்டேன். சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. மாலை சூடிய காலை கதிரின் மேலே. சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. ஒரு குழந்தை போலே ஒரு வைரம் போலே. அப்பா எஸ் கமிங். நீங்க மட்டும்தான் உங்க பொண்டாட்டிக்கு மருதாணி வைப்பீங்களா? நானே என் பொண்டாட்டிக்கு வச்சு விடுறேன். கை காமி. அதெல்லாம் வேணாம், சும்மா அட காட்டு. பாரு சும்மா இருங்களேங்க. சுபா வா சுபா, இந்த பெருசுங்களோட அலம்பு தாங்க முடியல. நம்ம மட்டும் ஏன் சும்மா இருக்கணும்? இப்போ நீ எனக்கு மருதாணி வச்சு விடு, நான் உனக்கு மருதாணி வச்சு விடுறேன். வச்சு விடு. இரு காவியா, உனக்கு நான் வச்சு விடுறேன். ஏய் எல்லாரும் அவங்கவுங்க பொண்டாட்டிக்கு மருதாணி வச்சு விடுங்கடா. யாரு வேண்டான்னு சொன்னா? ஏதோ என்ன கிண்டல் பண்றதா நினைச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. தாராளமா வைங்க. டேய் கௌதம், நீ இந்திராவுக்கு மருதாணி வச்சு விடுறா. ஓ அம்மா சொன்னதான் வைப்பியா? இல்லப்பா அது ஜெயா, நீ சொன்னதான் கேப்பா உன் புள்ள. சொல்லு சொல்லு ஜெயா. ஜெயா எனக்காக சொல்லு ஜெயா. கௌதம். சரிங்கம்மா. அம்மாடி எனக்கு அதை கொடுங்க. இரு நானே கொடுக்குறேன். இந்தடா. மாமா கிட்ட கொடுங்க.
அக்கா என்னக்கா இதெல்லாம்? மாமா தான் சொல்றாருன்னா நீ அதுக்குள்ள சரின்னு சொல்ற? ஏய், அவ எப்படியும் அந்த வீட்டை விட்டு போக போறவ. அப்புறம் என்னடி, விடு. மாமா சந்தோஷமா இருக்காரு, இப்ப அதை கெடுக்க வேண்டாம். ஃபங்க்ஷன் முதல்ல முடியட்டும், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். இதெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு தலை எழுத்து. இருக்கட்டும் வைங்க. என்ன அத்தை கௌதம் எனக்கு மருதாணி வச்சு விட டக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க. நான் கூட அவங்க கோவப்படுவாங்க, ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, கல்லுக்குள் ஈரம் போல. என்ன நடந்த என்ன பிரயோஜனம்? அவங்க எனக்கு கொடுத்த ரொம்ப ரொம்ப சின்ன வேலை கல்யாண மாலைய வாங்கிட்டு வர்றது. அத கூட ஒழுங்கா முடிக்க முடியாம நான் சொதப்பி வச்சிருக்கேனே. இப்ப மட்டும் அவங்களுக்கு நான் இந்த வேலையை மட்டும் சொதப்பிட்டேன்னு தெரிஞ்சது, அவ்வளவுதான். என்ன பண்ணலாம்? நாம ஏன் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கால் பண்ணி கேட்க கூடாது? அண்ணா, நான் இந்திரா பேசுறேன். சொல்லுமா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேனா. அண்ணா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் தேவைப்படுது. என்னமா? உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் பூக்கடை வச்சிருக்காங்களா? பூக்கடையா? கொஞ்சம் எமர்ஜென்சி. இல்லம்மா, எனக்கு தெரிஞ்ச அப்படி யாரும் இல்லையம்மா. வேற யாராவது கேட்டு பாருமா. சரிண்ணா, ஓகே, தேங்க்ஸ். அக்கா, ஹலோ ஹலோ அக்கா, நான் இந்திரா அக்கா. சொல்லுமா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. அக்கா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். சொல்லுமா. உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் பூக்கடை ஏதாவது வச்சிருக்காங்களா? ஏமா, ஏதாவது விசேஷமா? ஆமாக்கா, ஒரு முக்கியமான விஷயம், ப்ளீஸ். சரி, உனக்கு என்னம்மா வேணும்? எனக்கு 2 மாலை வேணும்க்கா. அப்படியா? சரி, நாளைக்கு சாயங்காலமா கொடுத்து விடவா? அக்கா, நாளைக்கு காலையிலேயே எனக்கு வேணும்க்கா, ப்ளீஸ். நாளைக்கு காலையிலயா? ஐயோ, அது கஷ்டமாச்சேம்மா. என்ன? இல்ல, ஏதோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, நல்லா புலம்பிட்டு இருந்தியே. அது என்ன பிரச்சனைன்னு சொன்னா அதுக்கான சொல்யூஷனை நான் சொல்லுவேன்னு சொன்னேன். மத்தபடி எனக்கு என்ன இருக்கு? அது அது ஒன்றும் இல்லை, சும்மா எங்க அகாடமியில ஓஹோ, அகாடமிலையா? அப்போ ஓகே, அது ஒரு பெரிய விஷயம் இல்லதான். அப்ப நீ அதை பாத்துக்குவல்ல? நான் பாத்துப்பேன். ஓகே தான். ரைட்டு. அப்புறம் இந்திரா, உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அக்கா உன்கிட்ட அவங்களுக்கு பூவும் மாலை வாங்குறதுக்காக உன்கிட்ட ஒரு ஈஸியான பொறுப்பு கொடுத்தாங்களே, அது என்னாச்சு?
ஏன்னா உனக்கு மாலையும் பூவும் கிடைக்க விடாம பண்ணுனதே நான் தான். இனி இந்த நேரத்துக்கு மேல அந்த கடவுளே வந்து உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாலும் உனக்கு மாலை கட்டி கொடுக்கறதுக்கு ஆளும் கிடையாது, கடையும் கிடையாது. இப்ப என்னடி பண்ண போற? அக்கா உங்ககிட்ட கொடுத்தது ஒரே வேலைதான், அதுவும் ரொம்ப ரொம்ப சின்ன வேலை. அத கூட உன்னால பண்ண முடியாதான்னு காரி துப்ப போறாங்க. அதுக்கப்புறம் இப்ப கிடையாது, இன்னும் 7 ஜென்மம் ஆனாலும் உன் பேச்ச இங்க ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. அதாண்டி எனக்கும் வேணும். என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக சொந்த அக்காவோட சந்தோஷத்தையே கெடுக்கணும்னு நினைக்கிறீங்களே? சி, இது பாருங்க, கெட்டது செய்யணும்னு நினைக்கிற நீங்களே இவ்ளோ தைரியமா இருக்கும்போது நான் ஏன் கலங்கி போகணும்? அத்தை எனக்கு கொடுத்த இந்த வேலைய நான் வெற்றிகரமா செஞ்சு முடிச்சு உங்க முகத்துல நான் கரிய பூசல. என் பேரு இந்திரா இல்ல. சிரிங்க, நல்லா சிரிங்க. ஆனா கரிய பூசுறனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. போடி போ, உனக்கு நல்ல பேரை யோசிச்சு வைக்கிறேன். ஆல்ரெடி ரோஷினி மாமா கல்யாண விஷயத்துல 1000 டென்ஷன். இதுல இந்த ராகினி வேற புதுசா பூ மாலைய வாங்க விடாம டென்ஷன் பண்ணிக்கிட்டு. இதெல்லாம் ஒரு வில்லத்தனம்னு யோசிச்சு பண்றாங்க பாரு. ஹலோ இந்திரா. சொல்லுடி. என்ன ஏதாச்சும் விசாரிச்சியா? விசாரிச்சேன். ஆமா, நீ ஏன் டல்லா இருக்க? அத நான் அப்புறமா சொல்றேன். இங்க ஒரு சின்ன பிரச்சனை, நீ விடு, நீ சொல்லு. சென்னையில கல்யாணம் நடக்கிற மாதிரியான கோவில் 53டி. அதுல எல்லாத்துக்கும் கால் பண்ணி கேட்டுட்டேன். நாளைக்கு தேதிக்கு எந்த கோயிலையும் கதிர் ரோஷினின்ற பேர்ல கல்யாணமே நடக்கலையாம். ஐயோ, என்னடி இது? சரி, வேற ஏதாச்சும் பண்ண முடியுமா? ஒருவேளை இந்த சின்ன சின்ன கோயில்லாம் இருக்கும்ல, அங்க ஏதாச்சும் பண்ண போறாங்களோ? இல்லடி, சின்ன கோவில்ல பண்ணா ரெசிப்ட் எல்லாம் தரமாட்டாங்க, ஆதாரம் எல்லாம் கிடைக்காது. ஏந்திரா, அவங்க ஒருவேளை ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணா? ஆக்சுவலி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடி. எப்படி சொல்ற? அங்க கல்யாணம் பண்ணணும்னா ஏற்கனவே பையன் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்திருக்கான்னு வெரிஃபை பண்ணுவாங்க. திருட்டு கல்யாணம்லாம் சான்ஸே இல்ல அங்க நடக்கிறதுக்கு. ஓ, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விசாரிச்சு பாத்துட்டேந்திரா. இனி எனக்கு எதுவுமே தோணல. உன்கிட்ட ஏதாவது பிளான் இருக்கா? நானும் இப்போ பிளாங்கா தாண்டி இருக்கேன். இப்ப என்னடி பண்றது? ஆமா இந்திரா, ஒருவேளை அவங்க மகாபலிபுரம், பாண்டி, செங்கல்பட்டுல போய் கல்யாணம் பண்ணா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லடி. அவரு 60ஆம் கல்யாணத்துல பாதி நேரம் வரைக்கும் இங்கதான் இருப்பேன்னு சொல்லிருக்காரு. அப்புறம் மத்தியானத்துக்கு மேல வந்துருவேன்னு சொல்லிருக்காரு. இடையில ஒரு 3-4 மணி நேரம் தான் வெளியில போயிட்டு வருவாரு. அதனால எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு தூரம் போறதுக்கெல்லாம் சான்ஸே இல்லடி. ஆனா ரோஷினி ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்கால, அதுதான் என்னன்னு தெரியல. ஆமா கல்யாணி, எனக்கு அதெல்லாம் தான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நாம மட்டும் நாளைக்கு விட்டோம், அப்புறம் மொத்தமா போயிரும். நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது கல்யாணி. இப்போதைக்கு நாம ஏதாவது அதிரடியா பண்ணிதான் ஆகணும். நாளைக்கு அங்கேயும் விசேஷம் இருக்கு, உன் பேரு கெடாம பாத்துக்கோ. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உங்க அத்தை கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு வர. நாம ஏதாச்சும் ஒண்ணு பண்ண போய் அது உனக்கே ஆபத்தா வந்துட போகுதுடி. இப்ப நாம அதெல்லாம் நினைச்சா ஒண்ணுமே பண்ண முடியாது கல்யாணி. பிரியாரிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதைத்தான் நாம இப்போ பார்த்தாகணும். நான் இப்போ ஏன் வாழ்க்கைய பார்க்க ஆரம்பிச்சேன்னா அக்கா வாழ்க்கை வீணா போயிரும் கல்யாணி. சரி சரி பாப்போம். சரி ஓகேடி, நீ வை. எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நான் உனக்கு கால் பண்றேன். ஆமா, ஆரம்பத்துல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னியே, என்ன? அதுவா, அது வேற ஒன்றும் இல்லை.
அத்தை என்கிட்ட பூ மாலைலாம் வாங்குற பொறுப்பை என்கிட்ட கொடுத்திருந்தாங்கல்ல, ஆமா. அத வாங்க விடாம இந்த ராகினியும் ஹேமாவும் கெடுத்து விட்டுருச்சுங்க. இப்ப நான் ஆர்டர் பண்ண பூவும் மாலையும் வரல. ஹே, உனக்கு தெரிஞ்ச பூக்கடை ஏதாச்சும் இருக்கா? ஏய், இந்த நேரத்துக்கெல்லாம் ஆர்டர் பண்ணி நாளைக்கு வாங்குறது ரொம்ப கஷ்டம்டி. ஆனா இதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. சொல்லுடி, என்ன? இது ஒர்க் அவுட் ஆகுமா? நம்பி பண்ணுடி, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே கல்யாணி, ரொம்ப தேங்க்ஸ் டி. ஓகேடி. கல்யாணி சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா? நாம ஏன் முடியுமா முடியாதான்னு யோசிக்கணும்? ஒர்க் அவுட் பண்ணி தான் பார்ப்போமே. நம்ம கிட்ட வேற வழியும் இல்லை. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒண்ணுமே பண்ணாம அவமானப்படுறதுக்கு இதை ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன்? இல்ல, வெளியில எல்லாரும் பரபரப்பா கல்யாண வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீ என்னடானா இங்க தனியா நின்னு யோசிச்சுட்டு இருக்க? என்ன விஷயம்? இல்ல, ஒண்ணும் இல்ல கௌதம், சும்மாதான். ஓ, ஆ, சரி. இல்ல, ஏதோ மாலை பூ டிசைன்லாம் சொல்லிட்டு இருந்த, என்னாச்சு? எல்லாம் வந்துருச்சா? அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் கௌதம். இனிமே தான் ஆர்டர் கொடுக்கணும். என்னது? இனிமே தான் ஆர்டர் கொடுக்கணுமா? சுத்தம். ஏன் கௌதம் அப்படி பேசுற? இல்ல, நீ இனிமே ஆர்டர் கொடுத்து மாலையை வாங்கி வாங்கின மாதிரி தான். இப்ப மணி என்ன தெரியுமா? விடிஞ்சா கல்யாணம். நீ இந்த ரூம்குள்ள உட்காந்துட்டு இன்னும் டிசைன் யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, கேக்குறேன், இந்த தடவையாவது உருப்படியா இந்த வேலையை முடிச்சிருவியா இல்ல இதுவும் சொதப்படும்? கௌதம் ப்ளீஸ். ஏன் கௌதம், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நானும் பார்த்துட்டே இருக்கேன். இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் நான் தோத்து போனோம்னு மட்டும் தான் நினைக்கிறீங்களே. ஏன் நான் எந்த வேலையும் உருப்படியா பண்ண மாட்டேன்னு நீயே முடிவு பண்ணிட்டியா கௌதம்? இல்ல இந்திரா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல கௌதம், நம்ம பழகுனது கொஞ்ச காலமா இருந்தாலும் அது எல்லாமே உண்மைதானே? பொய்யோ நடிப்போ எதுவுமே இல்ல தானே? அந்த பீரியட்ல நீ என் மேல முழுசா நம்பிக்கையோ அன்போ வச்சிருந்த தானே? ஆனா இப்போ உன் வைஃபா கூட வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா கூட எனக்கு நீ எந்த விதத்திலயும் சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிற. என் கூட நிக்கவே மாட்டேங்கிறிய கௌதம். ஏன்? ஆமா, எனக்கு உன் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஏன் கௌதம், இப்ப ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்ன? இது வரைக்கும் நம்பிக்கை வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உருப்படியா பண்ணிருக்கியா சொல்லு? என்ன விசேஷனாலும் உன்னால ஒரு சண்டை, உன்னால ஒரு குழப்பம், வீட்டுல என்ன நல்லது கெட்டது நடந்தாலும் அதுல நீ இருந்தா எப்ப பிரச்சனை வரும், என்ன பிரச்சனை வரும், நீ என்ன பண்ண போறன்னு எல்லாமே பயமா தான் இருக்கு.